அண்ணா, பிள்ளையாருக்கு முன்னாடி தானே விளக்கேத்தி வைக்கணும், நீ பின்னாடி ஏத்த சொல்ற? இந்த பிள்ளையாருக்கு விளக்க பின்னாடி தான் வைக்கணும். எப்பவுமே பிள்ளையாருக்கு விளக்க பின்னாடி வச்சா உட்கார்ந்துட்டு இருக்கிற பிள்ளையாரு சூடு தாங்காம உடனே எந்திரிச்சு வந்து நினைச்ச காரியத்தை முடிச்சு வைப்பாரு. நிஜமாவா சொல்ற? நானே சொல்றேன், பொய்யாவா இருக்கும்? அப்படியா? வச்சிடுவோம். இனிமே எந்த கோயில் பக்கமும் அவங்க வர மாட்டாங்க. உன்னை எல்லாரும் பிள்ளையார பாங்குறாங்க. நான் ஒருத்தன் தான் கணபதி அண்ணான்னு கூப்பிடுறேன். நீ வேலன், நான் வேழம். மயில் வாகனன் உனக்கு, இந்த வேழமும் வாகனம்தான். யானை வாகனமும் உனக்கு உண்டு. உன்னை தூக்கி அணைக்க வாய்ப்பும் எனக்கு உண்டு. திருப்போரூரில் விண்ணில் அசுரனை தாக்கிய நீ இங்கு அசுர சக்தியை விண்ணில் விரட்டி விட்டாய். மயிலுக்கு தோகை அழகு, கிளிக்கு அதன் மூக்கழகு, ரிஷபத்துக்கு கொம்பழகு, யானைக்கு அதன் தந்தமே அழகு. அந்த தந்தத்தையே உடைத்து பரதம் ஏதியவனே, உன் பாதம் தொட்டு வணங்குகிறேன். படை வீடு எனக்கு இருந்தாலும் தடை நீக்க விக்னேஸ்வரன் நீ இருந்தால் அதுவே ஒரு படைக்கு சமம். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்றான் ராமன். என் தம்பிக்கு அறுபடை இருக்கிறது. அஞ்சேல் என்று சொல்ல கையிலே சக்தியே வேலாக இருக்கிறாள். நீ இருக்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன் முருகா. வாங்க வாங்க. வணக்கம். சோக்கு மாட்டீங்களா? மகேஷா, என்னப்பா சாப்பாட்டுக்கு எங்க ஏற்பாடு பண்ணிருக்க? கீழ் மண்டபத்துல அரேஞ்ச் பண்ணிருக்கேன்ப்பா. சரி, முருகனுக்கு நலமால வந்துட்டா? எல்லாம் வந்தாச்சு. வர உமா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா. என்னன்னு? அவளுக்கு தாலி கட்டுறச்ச முருகனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்கணும்னுட்டு. அப்பா, கல்யாணம் முருகனுக்கா உமாவுக்கா? மகேஷா, கல்யாண கோலத்துல அவளை
முருகன் கண்குளிர பார்த்து வாழ்த்தணும்னு அவ ஆசைப்படுறாடா. வாழ்க்கையில வேற எந்த சுகத்தையுமே பார்க்காத பொண்ணுடா அவ. மகேஷா, சிவகாமி அம்மா வந்துட்டு இருக்கா. வாங்க வாங்க வாங்க. சிவகாமி அம்மா வாங்க வாங்க. நல்ல வேலை, எப்பவும் கேக்குற மாதிரி எங்க இந்த பக்கம்னு கேட்காம விட்டீங்களே. உமா யாருன்னு தெரியும்ல, நான் வளர்த்த என்னோட அண்ணன் மக தானே. அவ கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை, அட ஒரு மரியாதைக்காவது என்கிட்ட முன்கூட்டியே சொன்னீங்களா? என்ன மகேஷ், உங்க அப்பாவோ இல்ல நீயோ இல்ல அந்த உமாவோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல? அது அது வந்து திடீர்னு நிச்சயமாயிடுச்சு. சிவகாமி அம்மா கோச்சுக்காதீங்க. பாக்கு கடிக்கிற நேரம் கூட இல்ல, உடனே கல்யாணத்தை நடத்த சொல்லிட்டா. அந்த அவசரத்துல யாருக்கும் சொல்லவும் இல்ல, யாரையும் அழைக்கவும் முடியல. நான் யாரோ இல்ல, அவ அத்தை. அவளை எடுத்து வளர்த்த அத்தை. அதான் மனசு கேட்கல. நீங்க முறைப்படி அழைக்கிறனாலும் நானே வந்துட்டேன். யாரு அழைக்கணும்? முறைப்படி நீங்க தான் எங்களை அழைக்கணும். நீங்க அவளோட அத்தை, நீங்க தான் கிட்ட இருந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். சரி சரி வாங்க, பன்னீர் எடுத்துங்க, கல்கண்டு, சந்தனம், பூ. அப்பா, உமாமா, உனக்கு தான் கல்யாணம், எனக்கு இல்ல. நீ என்னடானா முருகனுக்கு அலங்காரம் பண்றாப்ல எனக்கு அலங்காரம் பண்ற. உனக்கு அலங்காரம் பண்ணி அழகு பார்த்தா அந்த முருகனுக்கே பண்ண மாதிரி. அப்ப நான் தான் முருகங்கிறியா? நீ முருக மாதிரி, என்னோட வேலன். அப்ப அவன் யாரோட முருகன்? அவனும் என்னோட இஷ்ட தெய்வம் தான். வேலா, கல்யாணமாயி உன்னை பிரிஞ்சு போகணுமே நினைச்சா என் மனசு படுற வேதனைய வார்த்தையால சொல்ல தெரியலப்பா. உன்னையும் என் கூடவே கூட்டிட்டு போக தோணுது. நீ என் கூட வரியா? வந்தாத்தான் கூட இருக்கேன்னு அர்த்தமா? நான் தான் எப்பவும் மனசுல இருக்கேனே. நான் எங்க இருந்தாலும் நீ எங்க இருந்தாலும் என் எண்ணம் எல்லாம் உன்னை பத்தி தான் இருக்கும். வேலா, வேலா, என் செல்லம். சௌந்தர்யா இருமா, நான் வண்டியை பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சௌந்தர்யா இருமா. மாங்கல்ய தானம் ஆக போறது.
கல்யாணம் எங்க நடக்குது? சிவா! பாவி பாவி, என்ன ஏமாத்திட்டியா பாவி? ஏன்டா என்ன ஏமாத்துன? நான் இருக்கிறப்ப என்ன ஏமாத்திட்டு யாரோ ஒருத்தி கழுத்துல தாலி கட்டுற உனக்கு எப்படி மனசு வந்தது? இவளை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? துரோகி, பேசாத. சீ! நான் உன் மேல வச்சிருக்கிற பிரியத்துல கடுகு அளவு கூட உனக்கு ஏன் மேல இல்லையே? சௌந்தர்யா ப்ளீஸ். ஷட் அப். உன்னை பத்தி நிறையவே கௌசல்யா சொல்லிருக்காங்க. அடுத்தவங்க சொந்தத்தை அபகரிச்சு என்னடி சந்தோஷத்தை கண்டுட நீ? ஒரு பொண்ணோட கண்ணீர்ல இன்னொருத்துக்கு வாழ்வு கொடுக்க இந்த கோயில் ஒரு கேடு, இந்த தெய்வம் ஒரு சாட்சி. சீ! அந்த தெய்வத்துக்கு மனசாட்சி இருந்தா என் வயித்தெரிச்சலும் கண்ணீரும் உன்னை சும்மாவே விடாது. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாடா, உன் மேல பைத்தியம். எங்கடா அந்த கிழவி? என்ன பிடிக்கலங்கிறத முகத்துல காமிச்சீங்க, இப்ப செயல்ல காட்டிட்டீங்கல்ல. என் சாபத்தை வாங்கிக்கிட்டு உங்க மகன் சிவா எப்படி சந்தோஷமா வாழ்ந்துறான்னு பார்க்கலாம். சௌந்தர்யா வேணாம். சிவா, இவ உங்க மேல வச்சிருந்த அளவு கடந்த நம்பிக்கைக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம். அட, ஒத்து வரலனா முன்னாடியே ஒதுக்கி இருக்கலாம். இப்படி வந்து ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏதோ திட்டம் போட்டு செஞ்ச செயலா தான் தெரியுது. இப்படி திட்டம் போட்டு ஆளை பிரிக்கிறதுல கை தேர்ந்தவ என் அண்ணன் மக உமா. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ப்ளீஸ்? உன்னை நான் பார்த்ததில்ல, பழகுனதில்ல, பகையும் இல்ல. அப்புறம் ஏண்டி என் வாழ்க்கையில குறுக்க வந்து என் கழுத்து தாலிய பறிச்சிட்ட? நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட, இருக்கவே மாட்ட. ஏய் உமா, எதுக்கு இந்த சம்பிரதாயம்? நீங்க கொடுத்த நிழலுக்காகவோ நீங்க கொடுத்த மனைவிங்கிற அங்கீகாரத்துக்கோ இல்ல, நீங்க அதுக்காக பட்ட அவமானத்துக்கு நான் தானே காரணம். அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டு நமஸ்காரம் பண்றேன். அதுக்கு என்ன செய்யறது? தாய் மனசு நோகாம இருக்கணும்னா யார் மனசாவது வெந்து நொந்து
சபிக்கத்தான் செய்யும். அவன் என்னை பார்த்து கத்துவான்னு தெரியும். ஆனா அந்த இடத்துல அந்த நேரத்துல அப்படி வந்து கத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி இது நீங்க தெரிஞ்சு செஞ்ச குத்தமா? தெரிஞ்சு செஞ்ச குத்தம் இல்ல, தெரிஞ்சு நடந்த தப்பு. நீங்க படிச்சவங்க, பண்பானவங்க, பயபக்தி உள்ளவங்க, இது எல்லாத்துக்கும் மேலா முருகனை கும்பிடுறவங்க. ஏன் அந்த பொண்ண திடீர்னு சொல்லாம கொள்ளாம நிராதரவா நிராகரிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இந்த உலகத்துல தாயை விட எதுவும் பெருசு இல்லைன்னு நினைச்சதாலதான். உன்னை முதல்ல பார்த்தப்போ அவ உன்ன மாதிரி இல்லையேன்னு நான் நினைச்சேன். எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ அவங்கள கவனிச்சுட்டதை பார்த்து அவ நீயா இல்லையேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். உன்னையும் அவளையும் ஒரு ஒரு தராசுல வச்சு பார்த்தப்போ உன் தட்டை இறங்கிடுச்சு, என் மனசு இறங்கிடுச்சு. எங்க அம்மா பத்தி எப்ப பேச்சு எடுத்தாலும் சௌந்தர்யா அவங்களை திரும்ப விட துச்சமா பேசுவா. அப்பெல்லாம் என் மனசு கிடந்து துடிக்கும். அதே மாதிரி அம்மாவும் சௌந்தர்யா பத்தி எப்ப பேச்சு எடுத்தாலும் தன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க வந்தாளாவே நினைச்சாங்க. இந்த போராட்டங்களுக்கு நடுவுல என்னமோ ஒரு மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட மாதிரி நான் ரொம்ப பிளாங்கா இருந்தேன். அப்பதான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி வந்த நிர்பந்தம் செஞ்சதும் ஏதோ ஏதோ ஒரு உந்துதல்ல சரின்ட்டேன். இது ஒரு வகையில பார்த்தா நான் என் அம்மாவுக்கு செஞ்ச தியாகம். உங்களை மாதிரி உள்ளவங்க முன் யோசனை இல்லாம பின் விளைவை பத்தி யோசிக்காம செய்யற காரியத்துக்கு தங்களோட தவற நியாயப்படுத்திக்க சொல்ற வார்த்தை தான் தியாகம் செஞ்சுட்டேங்கிறது. என்ன நீங்க பிரியப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அம்மாவுக்காக தான் செஞ்சுக்கிட்டீங்கிறப்போ நீங்க அவசரப்பட்டுட்டீங்களோன்னு அனுதாபப்படுறேன். இது நீங்க என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கலாமே, எங்க சொல்லல? தோணல. ஏற்கனவே ஒருத்தி காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லி இருந்தா நான் நிலைமைய வேற விதமா என் கழுத்தை நீட்டாமலே சமாளிச்சிருப்பேனே. உங்க அம்மாவை பாத்துக்க நான் தேவைன்னா அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் கூப்பிடணும்னு கட்டாயம் இல்லையே. நானே அதை கடமையா நினைச்சு காலம் பூரா செஞ்சிருப்பேனே. ஒரு வேலைக்காரியா, ஆதரவு கிடைச்ச அனாதையா. இப்ப என்னால சௌந்தர்யாவும் அவங்களால நானும் எங்களால நீங்களும் வேதனையை சுமக்க வேண்டிய நிலைமையே வராம செஞ்சிருக்கலாமே. தோணல. அதான் ஏற்கனவே சொன்னேனே, ஏதோ ஒரு முகமாத்து வேலை செஞ்ச மாதிரி இருந்ததுன்னு. சரி, நீ இப்ப இங்க வந்தது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவே எனக்கும் சந்தோஷம். உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த சந்தோஷத்துல நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். திரும்ப திரும்ப என் மேல இறக்கப்பட்டு அனுதாபப்பட்டு எனக்கு ஒரு வாழ்வு தரணுங்கிறதுக்காக மாங்கல்ய பிச்சை போட்ட மாதிரியே பேசுறீங்களே. அதுதான் ஒரு பொண்ணுங்கிற முறையில என் சுய மதிப்பீட்டை குறைக்குது. அனுதாபத்தை ஆசையா நினைச்சிட்டமேன்னு என் தன்மானம் தலை குனியுது. இப்ப உறுதியா என் மனநிலைய சொல்லிடுறேன். 100 பேர் வாழ்த்தலாம், ஆனா பயிர் எரிஞ்சு ஒருத்தர் கூட சபிக்க கூடாது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் என்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவ. முருகா, நான் புல்லா பிறந்தா எல்லார் பாதமும் ஏன் மேல படணும். நான் முள்ளா பிறவி எடுத்தா யார் காலையும் குத்திடாம எங்கேயாவது ஒரு மூலையில கிடக்கணும்னு நான் தினம் தினம் என் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறவ. என் மனசாட்சி நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டத அங்கீகரிக்கல. அடுத்தவங்களோட சொத்தை அபகரிச்சிட்டதா என் மனசு குத்தி காட்டுது. அந்த சௌந்தர்யாவோட கண்ணீரும் சாபமும் என் நிம்மதியை நிர்மூலமாக்கிடும்.
அவங்களே மனசு மாறி வந்து வாழ்த்துனா கணவன் மனைவிய வாழலாம். இல்லனா நீங்க ஏதோ மந்திர வேலையால மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பா இருந்தப்பா அம்மாவோட நிர்பந்தத்தால ஏற்பட்ட பந்தம்னு சொன்னீங்களே, அதே மாதிரி நமக்கு ஏற்பட்ட இந்த பந்தம் ஒரு ஒப்பந்தம். உங்க அம்மாவை பாத்துக்கிற ஒரு வேலைக்காரிய மட்டும் நான் வந்திருக்கிறதா நினைச்சுக்கோங்க. நீங்க மனசுல அவளோடையும் வீட்டுல என்னோடையும் வாழ்ந்து உங்க நிம்மதியை நீங்க அழிச்சுக்க வேண்டாம். நீ பேசுற வார்த்தைகளால நீ நல்லவன் எங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம். அது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். நல்லவன்னு தானே தெரியும், நேர்மையானவனும் தெரியணுமே. ஒரு பொண்ணோட கண்ணீர்ல இன்னொரு பெண் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. வாழ்த்துக்கள் தான் வாழ்க்கையை பாதுகாக்கும். அது எனக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல. கிடைக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த உறவு இருக்கிறத நான் விரும்பல. நான் உங்க அம்மாவுக்காக வந்திருக்கிற வெறும் வேலைக்காரி தான்.